வைஃபு அவங்க கரியரை பர்சியூ பண்ணுறது எப்படி க்ரூவல்ட்டி அகேன்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆகும் அப்படின்னு May 12 வந்த ஒரு ஆர்டரில் சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. 2009 கல்யாணம் ஆகியிருக்கு. வைஃப் டென்டிஸ்ட் கிறிஸ்டின், ஹஸ்பண்ட் பூனேல போஸ்டிங்கில் இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர் ஹிந்து. 2010 வைஃபு பூனேல கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு கார்கிலில் போஸ்டிங் வருது. கிளினிக்கை மூடிட்டு கார்கில் போயிடுறாங்க. அங்கே ஒரு 4-5 மந்த்ஸில் கன்சீவ் ஆகுறாங்க. அங்கே லிமிடெட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அஹ்மதாபாடுக்கு வந்துடுறாங்க. அவங்க இன்லாஸ் கூட இருக்கிறாங்க. ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ்னால நிறைய பிரச்சனை வருது. அவங்க அம்மா வீட்டில் போய் தங்கிடுறாங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது 2012 ஒரு பொன் குழந்தை பிறக்குது. குழந்தைய கூட்டிட்டு கார்கில் போகிறாங்க. அங்கே குழந்தைக்கு ஏற்படுற மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால திருப்பி அஹ்மதாபாடில் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபேமிலி கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரும்போது சில கிரவுண்ட்ஸில் டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணுறாங்க. என்னலான்னா வைஃப் கரியர் தான் முக்கியம், கல்யாணம் முக்கியம் இல்லை. வைஃப் கிளினிக் ஓப்பன் பண்ணும்போது ஹஸ்பண்டையோ இன்லாஸையோ இன்வைட் பண்ணல, சொல்லலை, இது க்ரூவல்ட்டி. கல்யாணம் பண்ணி போன ஃபேமிலியோட ஃபீலிங்ஸை அவங்க மதிக்கலை. அஹ்மதாபாத் போகிறப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போய் தங்குறாங்க, இன்லாஸ் வீட்டில் போய் தங்கலை. மதர் இன்லாவை குழந்தைய தொட விடலை, இது க்ரூவல்ட்டி. மனைவியோட கடமை ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது, அவங்களோட கான்ஜுகல் ரைட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹஸ்பண்டை டெசர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லும் போது குழந்தைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட், வளர்க்குறதுக்கு செக்யூராக ஒரு என்வாயர்மெண்ட், அவங்க கரியருக்கு ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும்னு வைஃப் அகமதாபாடில் அவங்க வீட்டுக்கு போனதை ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறதுன்னு சொல்கிறது ரொம்ப பிற்போக்கான மேல் சாவனிஸ்டிக் ஐடியாவாக இருக்குது. இதுவே வைஃப் ஆர்மியில் இருந்து ஹஸ்பண்ட் அவரை கரியருக்காக வேறு ஊருக்கு போயிருந்தா அதை க்ரூயல்ட்டினோ வைஃப் டெசர்ட் பண்ணிட்டாருனோ சொல்ல மாட்டீங்க. ஸோ டிவோர்ஸ் இஸ் நாட் இன் த கிரவுண்ட் ஆஃப் க்ரூவல்ட்டி பட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் irretrievable breakdown ஆஃப் மேரேஜ்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க.